பெரிய ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம 3வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபேல் காயின் இவருடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு எனக்கும் நன்றாகவே தெரியும். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார், ஆனால் காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கல. உடனே ரொம்ப கோபம் வந்து ஒரு பெரிய கொலைகாரனாய் மாறின அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இதில் என்ன ஞானத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே ஒருத்தருடன் ஒருத்தர் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. சில நேரத்தில் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஐயோ அவனை மாதிரி நான் இல்லையே, அவனை மாதிரி கலராக இல்லை, அவனை மாதிரி ஆசீர்வாதமாக இல்லை, அவனை மாதிரி வண்டி எனக்கு இல்லை, அவனை மாதிரி வேலை எனக்கு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தரை ஒப்பிட்டு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கறது வந்து நிச்சயமாகவே அது நல்ல குணமே இல்லை. ஒருத்தருக்கு கர்த்தர் ஓரளவு, இன்னொருத்தருக்கு இன்னொரு 5 விரல் இருந்தால் 5 விரலும் வித்தியாசமாக இருக்குது. ஒரு விரலை மாதிரி ஒரு விரல் இல்லை. அதுக்காக கையில் இருக்கிற ஒரு விரலை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், இந்த விரல் சின்ன விரலாக இருக்குது, இது தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த 5ம் இருந்தால்தான் அந்த கைக்கு அழகு. அதே போல் இந்த உலகத்தில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேணும். என்ன அப்படின்னா, இன்னொருத்தரோட நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்குறத, கம்பேர் பண்ணி பார்க்குறத தயவு செய்து நீங்கள் நிறுத்துங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு வந்துடும். உங்களுக்கு தனி யூனிக், அவங்கள தனியாக படைச்சிருக்கிறாரு கர்த்தர். வந்து ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். ஒரு விசை நான் குடியிருந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க. அந்த கார் வாங்கும்போது எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாரும் போனோம். எங்கள் மேலே வீட்டில் குடியிருந்தவரும் வந்தார். வந்த உடனே அவருக்கு அன்னைக்கு மூஞ்சியே மாறி போச்சு. அவங்க கார் வாங்கினதுனால, இவங்களுக்கெல்லாம் கார் கிடைக்குது, நமக்கு இன்னும் கார் இல்லை அப்படின்னு தான் என் கூட வந்து வீட்டுக்கு வந்தார். வந்தவர் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கேருந்தோ போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிட்டு வந்தார். அவங்க காரில் ஓட்டுறாங்க, நான் எப்படி ஓட்டாமல் இருக்கிறது அப்படின்னு வாங்கிட்டு வந்தார். வாங்கின 3வது நாளிலிருந்து நான் அந்த வீட்டில், அந்த குடியிருந்த வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் அந்த வண்டியை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் செலவு பண்ணுறதுலே அவருடைய பாதி பணம் செலவழிஞ்சிச்சு. நிம்மதியற்றவராய் அலைந்து போனார். காரணம் என்னென்னா, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அவர்களிடத்தில் இந்த குணம் இருக்கலாம், ஆனால் உங்கள் குணம் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்கள்ட்ட இந்த ஆசீர்வாதம் இருக்கலாம், உங்கள்கிட்ட அந்த ஆசீர்வாதம் இருக்கலாம்.